ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மடியில கனம் இல்லைன்னா வழியில எதுக்கு பயம்? ஏன் ரெசிஸ்ட் பண்ணணும்? திரு அன்சாரி கொஞ்சம் மீண்டும் கேட்கல தெளிவா. இது வந்து மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லையே, ஏன் ரெசிஸ்ட் பண்ணணும்? வாங்க பாருங்க போங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தவறு செய்தவர்கள் யாரையும் நாம் ஆதரிக்க கூடாது. யார் தவறு செய்தாலும் அவர்கள் சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு சட்டமன்ற விடுதிக்கு போகும்போது முறையாக சபாநாயகர் அனுமதி வாங்கிட்டு போங்க. அது யாரும் குறை சொல்ல முடியலையே, குறை சொல்ல முடியாத. அவங்க வீடுகளுக்கு அதிகாரிகள் போயிருக்காங்க, அவங்க யாரும் தடுத்து நிறுத்தலையே, அராஜகம் பண்ணலையே, அவங்க அனுமதிச்சு தானே இருக்காங்க சோதனைகளை. அவங்க அங்கே வீடுகளில் கதவை பூட்டி கொண்டு கதவை திறக்க மறுத்திருந்தாங்கன்னா அவங்க கேள்வி நியாயமானது. அவங்க அனுமதிச்சிருக்காங்கல்ல. சட்டமன்ற விடுதிக்குள் சபாநாயகர் அனுமதி இல்லாமல் சென்றதைத்தான் அவர்கள் வழக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். புரிந்து கொள்ளணும். ரைட். நான் இதே நான் திரு சேலம் மணிகண்டன் கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கான்ட்ராஸ்ட் ட்ரா பண்றாரு பாருங்க. இப்போ கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் தலைமைச் செயலகத்துக்கே சிபிஐ போச்சு. அன்னைக்கு யாரும் எதிர்வினையே ஆற்றலை. செல்வி ஜெயலலிதா இருந்தபோது வாய்ப்பு இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிருக்க முடியுமா? இன்னைக்கு சட்டமன்ற விடுதிக்குள்ள போகும்போது அதுல வந்து அரசு எதிர்வினை ஆற்றுது. ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் பார்க்குறோம்ல சார். ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இதுக்கு மட்டும் வசதியா ஜெயலலிதா அம்மா உயிரோட இருந்திருந்தா அது நடந்திருக்குமா அப்படிங்கறது இல்ல. அமலாக்கத்துறைக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அது சட்டமன்றமா இருக்கட்டும், அவங்க வீடா இருக்கட்டும், சட்ட சபைக்குள்ள போய் உள்ள வேணா கைது செய்யறதுக்கு சபாநாயகத்தை கேட்கலாம் ஒழிய அவருடைய சட்டமன்றமே கிடையாது சார். முதல்ல அங்க இருக்கிற ஆபீஸுக்கு அவங்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில ராமமோகன் ராவ் இதுல போய் நடந்ததுன்னா சட்டத்துக்கு உட்பட்டு ஆகணும். அவங்களுக்கு எல்லாருக்கும் பவர் இருக்குது, அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த பக்கம் மன்னிக்கணும், ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரா இருக்கிறப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அது மறந்து போச்சு பாருங்க. பழைய நடிப்பு பேராண்டி அவர் வெளியே போயிட்டாரு, போட்டுங்க. இது வந்து ஒரு விஷயமே கிடையாது. இவங்களா இன்னைக்கு பயந்துகிட்டு 10 பாரிகார்டர் போட்டுட்டு 20 போலீஸ் இருக்கு. இதுதான் அராஜகம், இதுதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்தியாங்கிற ஒரு அரசாங்கத்துக்கு கீழே தனியா நாங்க பண்ணுவோம். இதுதான் அராஜகம், இதுதான் சட்டத்துக்கு மத்திய அரசுக்கு உரிய மரியாதை கொடுக்காதுங்கிறது. இதுதான் நான் சொல்ல வர்றேங்க. அண்ணன் தமிமுன் அன்சாரி ஒண்ணு சொன்னாரு, கடந்த மன்மோகன் சிங் ஆட்சியில நீங்க இன்னைக்கு அப்படி போற்றி புகழ்ற உச்ச நீதிமன்றம் ஒண்ணு கேட்டுச்சு, சிபிஐ ஒரு கூண்டு கிளியாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னது வந்து அண்ணனுக்கு எப்படி மறந்து போச்சுன்னு தெரியல. 2011 அறிவாலயத்துல சிபிஐ ரெய்டு நடத்தி கலைஞர் கருணாநிதியை உட்கார வச்சு அவர்கிட்ட சீட்டு பேரம் பேசி 64 சீட்டு வாங்கினாங்க. வெளியே வந்து நொந்து போய் 63 நாயன்மார்களுக்கு கொடுப்பதை போல கொடுத்தேன்னாரு. அத அன்னைக்கு காங்கிரஸ் சிபிஐ மிரட்டி இருந்ததுன்னா அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி அதே வழியில பண்ணுது அப்படின்னு நான் சொல்றேன். அண்ணன் தமிமுன் அன்சாரிக்கு இன்னொன்று சொல்றேன். அதே உச்ச நீதிமன்றத்தை கேட்டார், ஒரு நீதிபதி கேட்டார், நீங்கள் உண்மையான இந்தியர் தானான்னு இந்த ராகுல் காந்தியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த உச்ச நீதிமன்றம் தான் இதையும் சொல்லிச்சு. அதாவது அமலாக்கத்துறை பத்தி கேள்வி எடுத்துச்சுங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நம்ம அப்படியே உயர் நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் கேட்டார், இங்க ஐஏஎஸ் ஆபீசருங்க தனி ராஜாங்கம் நடத்துறாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு இங்க ஒண்ணு சொல்லிச்சு. அதனால நீதிமன்ற உதாரணம்லாம் எடுத்தீங்கன்னா சேம் சைடு கோலே விட. நான் இன்னொன்னு கேட்கிறேன் சார், இவங்க வந்து கன்விக்ஷன் ரேட் கேட்கறாங்களே, டிவிஎஸ்சியோட கன்விக்ஷன் ரேட் இது வரைக்கும் என்ன சார்? நான் இன்னும் சேம் சைடு கோல் ஒன்று போடுறேன் சார். அன்னைக்கு சூர்யா வெற்றி கூட அதுக்கு பதில் சொல்லணும். ஸ்டாலின் என்னாச்சு? கொடநாடு வழக்கு என்னாச்சு? உண்மை குற்றவாளி வந்து 1 மாசத்துல பிடிப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ஸ்டாலின் என்னாச்சு? சந்தேக அம்மா மரண வழக்கு என்னாச்சு? ஸ்டாலின் என்னாச்சு? தங்கமணி வீரமணி வழக்கு என்னாச்சு? எப்படி கேக்குறாரு? எல்லாம் கவர்னர் மூலமா காப்பாற்றப்பட்டாச்சு. என்ன கவர்னர் மூலமா? கவர்னர் மூலமா காப்பாத்தி வச்சிருக்காரு. நீங்க கவர்னர் இல்ல, கவர்னர் மாளிகை கேட்ட கூட வாழ திறக்க முடியாது. நீங்க இல்ல என்னென்ன பொய் வாக்குறுதி சொன்னார் முதலமைச்சர். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பீங்களா? உண்மை குற்றவாளி யார் கண்டுபிடிக்க கையெழுத்து போட்டுறாரு. இது பேச்சா? ஐயா, 506 பொய்யான வாக்குறுதியில கொடுத்த நீங்க 2 பொய்யான வாக்குறுதி. அம்மா சாவில் சந்தேகம் இருக்குது, நான் ஆட்சிக்கு வந்த 1 மாதத்துல நடவடிக்கை எடுப்பேன்னாரு. கொடநாடு உண்மை குற்றவாளிகளை உடனே கைது சொன்னீங்க. விசாரணை கமிஷன் போட்டது நீங்க. உங்க போட்ட முதலமைச்சர் நிறைவேற்றுவார்.
கண்டிப்பா 4 வருஷம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையா? உண்மை குற்றவாளிகள் ஒருத்தர் இல்ல. ஏற்கனவே உண்மை குற்றவாளிகள் எல்லாம் உண்மை குற்றவாளிகள் அதுல கைது செய்யப்பட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலேயே நீங்க ஒருத்தர் மனசுல வச்சுக்கிட்டு அவர் மேல நீங்க வந்து தேவையில்லாத சந்தேக சாயத்தை அடிக்கிறது நீங்க பண்ணுனீங்க. ஒரு முன்னாள் அமைச்சர் மேல குற்றச்சாட்டு, அவங்க ஊழல் குற்றச்சாட்டு, அவங்க டிவிஎஸ் பாஞ்சு பதுங்கி இது நீங்க நடவடிக்கை எடுத்துக்கலாம்ல. அதனால பொய் குற்றச்சாட்டு வாய்ப்பு வந்து பேசிட்டு போனீங்க. ஒரு அமைச்சர் மேல, ஒரு அதிமுக அமைச்சர் மேல முடிஞ்சா நடவடிக்கை எடுக்க. நான் 8 மாசம் 8 அமாவாசை இருக்குது இந்த அமாவாசை ஆட்சி போறதுக்கு முடிஞ்சா எடுக்க பார்க்கலாம். அப்படி சேலஞ்ச் பண்ணிட்டாரு சார். நான் அதில் ஒன்றும் பின்வாங்கவே இல்லை. எங்கள் அண்ணனோட ஆசை நிறைவேற்றணும்னு நான் சொல்லிட்டேன். நான் இப்போ 4 வருஷம் கழிச்சா ஏன் சார் நீங்கள் கவலைப்படுறீங்க? அதாவது கரெக்டாக போயிட்டே இருக்கு. சொன்ன மாதிரி ஒன்று ஒன்றா வந்துட்டு தானே இருக்கேன். அடுத்து நாங்கள் வருவோம்ல, நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. நமக்கு புல்லு பூண்டு கூட மிச்சம் இருக்காது. நீங்கள் அதை ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நான் கேட்கறது, இப்போ அவர் அண்ணன் கேட்டார், அத்தனை அதிமுக அமைச்சர்கள் யாரேனும் நடவடிக்கை எடுத்தீர்களான்னு. ஆனால் அதை நீங்கள் கேட்க வேணாம், நாங்களே கேட்டுக்கிட்டு தான் தெரியுறோம். யாருக்கிட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற யாருக்கு கேட்கிறாரு? எல்லாம் எடுத்து சார் அனுமதி கொடுக்காம காப்பாத்துற அவர் யாருன்னு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கொடநாடு வழக்கு கவர்னருக்கு சம்பந்தம் கிடையாது. கொடநாடு வழக்கு அது முறையா போயிட்டு இருக்கு. உண்மை குற்றவாளி இன்னும் 3 மாசம் 6 மாசத்துல ரிசல்ட் வந்துடும். நீங்க கவலையப்படாதீங்க. எதிர்பார்த்த அக்யூஸ் உள்ள வந்துருவார். திரு நாராயணன், நீங்க கருத்து சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே என்ன இருக்கா, நீங்களும் அதான் கேட்டீங்க, வாட் இஸ் தி கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. கன்விக்ஷன் ரேட் ஆஃப் இடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93.6%. 93.6% கன்விக்ஷன் ரேட். என்ன சொல்றீங்க? 93. நான் சொல்றேன் ஏன் அவ்வளோ நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? 2004 2014 வரையிலும் தமிழ்மொழி அன்சாரி கேட்டதுனால சொல்கிறேன். அவர் சொன்னது சரிதான். யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவர் சொன்னதை நான் வரவேற்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, 2003 பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியில், மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய ஆட்சியில், இன்றைக்கி அவருடைய நினைவு நாள், அந்த ஆட்சியில் தான் இந்த பிஎம்எல்ஏ வருது. அதாவது அமலாக்கத்துறையினுடைய இந்த குறிப்பிட்ட விஷயம் வருது. கூட்டாளிகளாக இருந்தீங்களே அப்போ? ஆமாம், திமுகவும் அப்போ பங்கில் இருந்துச்சு, ரைட்டு. அப்போது அதிலிருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 2003க்கு பிறகு உடனே எங்கள் ஆட்சி போயிடுது. 2004 2014 திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் 5161 கோடி ரூபாய் முடக்கப்பட்டது. கிரிமினல் ப்ராப்பர்ட்டிஸ் முடக்கப்பட்டது. ஆனால் 2014 24 இந்த 10 வருடத்தில் பாஜக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 1,54,594 கோடி ரூபாய் கிரிமினல் ப்ராப்பர்ட்டிஸ் முடக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட கன்விக்ஷன் ரேட் 93.6%. நான் உங்களுக்கு வழக்கோட சொல்கிறேன். 47 வழக்குகளில் தீர்ப்பு வந்திருக்கிறது. அதில் ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? 47 வழக்குகளில் தீர்ப்பு வந்திருக்கு. வழக்கில் தீர்ப்பு வந்து என்ன அர்த்தம்? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது 47 வழக்கில் தான். அந்த 47 வழக்கில் 3 வழக்குகள் தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அக்யூட்டல் 3 வழக்கு தான். சார் ஒரு நிமிஷம் பாருங்க, ஜுடிஷியல் டிலேக்கு நாம ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க எதனா செய்ய முடியுமா? முடியாது. நீங்க எதனா செய்ய முடியும்? ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் நீங்க இவ்வளவு பதட்டப்படாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி 2014க்கு மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் வேகம் எடுக்கப்பட்டிருக்கின்றன. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. 93.6%. இனி தயவு செஞ்சு இந்த ஆர்குமெண்ட்டை கொண்டு வராதீங்க. வாட் இஸ் தி கன்விக்ஷன் ரேட்? நான் உங்களுக்கு ஆதாரத்தோட கொடுக்குறேன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.